ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்த ராத்திரியே பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போயிடுறான் புருஷங்காரன். அதுக்கப்புறமா ஓடியே போகாம கூடியே இருந்து டார்ச்சர் பண்ணும் மாமியார். எப்படா யாரா அதிக பணம் கொடுப்பான், எப்பனாலும் உடனே மருமகளை வித்துடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பிடிச்ச ஃபேமிலி கிட்ட இருந்து ஹீரோயின் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அவளுக்கும் ஒரு ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா? அந்த ஹெல்ப்பை ஹீரோ கொடுக்குறானா. இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடயே இந்த ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். பெருசா கமெண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு ஹார்ட் இன் போட்டா கூட ஓகே தான். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு கீத்து டார்லிங் என்கிட்ட நீ காலாம் விட்டுட்டீங்கன்னா நான் என்னதான் பண்றது? நேத்துல நான் சாப்பிடவே இல்லை, தயவு செஞ்சு கமெண்ட்ல ஒரே ஒரு பழம் சொல்லு. ஹாய் சுகா. அப்புறம் நிறைய பேர் பேரெல்லாம் அனுப்பியிருக்கீங்களா, ஆனால் நான் எக்கச்சக்கமாக எடுக்க முடியல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தவங்களுக்கு ஹாய் சொல்லணும், ஆனால் கீதாக்கு ஹாய் சொல்லவே இல்லையே, சொல்லலாமா வேணாமா? சரி, வேற விட்டுட்டாங்க, அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஹாய் சொல்லியே ஆக்கணும். ஹாய் கீது. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இன்னைக்கு தான் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இங்கே நிற்கிற ஆணழகன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். மனுஷங்க எப்படி இருந்தாலும் அசிங்கம் அழகு அப்படின்றது கிடையாதுங்க, ஆனால் நம்மளோட எண்ணத்துல தான் அந்த அழகு இருக்கு. இவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கலையா, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ரொம்ப கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கான். முதல் ராத்திரி அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை திட்டினவன் ஓடியே போயிட்டான். ஓடி போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ஒரு பாத்திர சுச்சு போய் வச்சிருக்கான். அத மாமியார்காரி எடுத்து நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துட்டு, இது நீ இன்னைக்கு பூராவும் அப்படியே புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்டி அப்படின்னு சொல்லி திட்டுறா. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அவளோட பொல்ல இவளை பிடிக்காம தான் ஓடி போயிட்டானா. அது ஓடி போனவன் சும்மாலாம் ஓடி போனாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு பொம்பளை இருக்கா, அவளுக்கு கல்யாணம் புருஷன் செத்து 10 வருஷம் ஆகுதான், அவனும் இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானோ. இவளுக்கா பயங்கரமா பசியே எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரமா ஹீரோயின் அப்படியே அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த சவுண்டு கேட்ட உடனே உனக்கு பசி வேற எடுக்குதா, நீ கழட்டின கழட்டுக்கு இப்போ உனக்கு அதுதான் ஒண்ணு குறைச்சல். சோறா, உனக்கு சோற கனவுல கூட நீ நினைச்சு பாத்துறாத, சோறு போட்டுருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. போக போக ஹீரோயினுக்கு நடக்கிற கொடுமை ரொம்ப அதிகமா இருக்கு. போட்டு அடின்னு அடிக்கிறா. அது மட்டும் இல்லாம கொற்ற மழைன்னு கூட பார்க்காம இந்த பன்னிங்களெல்லாம் போட்டு பூட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் ஹீரோயினை படுக்க வைக்கிறா. அந்த இடத்துக்கு காசை வாங்கிட்டு ஒரு ஆளை வர அனுப்பிடுறா. அவனை பார்த்து பயந்து ஹீரோயின் கத்துன்னு கத்துறா. என் மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு போது, அடியே காசை வாங்கிக்கிட்ட அனுப்பினது உன் மாமியாரு தாண்டி, கொஞ்ச நேரம் கத்தாம சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆல்ரெடி மாமியார் காரி போட்டு அவளை அடின்னு அடிச்சதுல அவளுக்கு உடம்பு பூராவும் காயம். இப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பக்கத்து வீடு தாங்க, அதனால சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோக்கு டவுட் வருது. நல்ல வேலையா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ அவனை போட்டு அடின்னு அடி பின்னி எடுத்துறான். அவ்வளவுதான், இதுக்கு மேலேயே அடி வாங்கி சாக முடியாதுன்னு சொல்லிட்டு உயிர் பழைச்சா போதுன்னு அவன் எழுந்து ஓடிடுறான். பக்கத்து வீட்லயே இருக்கிறதுனால ஹீரோக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்ற விஷயம். இவன் சாப்பிடறதுக்காக எக் வச்சிருந்தான் போல, அதை எடுத்து கொடுக்குறான். இதா சாப்பிட்டு தூங்கு, இல்லைன்னா தூக்கமே வராது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினா சரியா சாப்பிட்டே பல மாசம் ஆகுது. வீட்டுல மீந்து போனது கெட்டு போனது அப்படின்ற பொரிய மட்டும்தான் ஹீரோயினுக்கு சாப்பிடவே கொடுப்பாங்க. அந்த ஒரே ஒரு முட்டை கூட அவளுக்கு அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கு சாப்பிடறதுக்கு. அவளுக்கு அங்க போத்திக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை. அப்படியே குரலூர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான். காலையில எழுந்து நான் போயிடுறேன், மற்றபடி நீ இல்லைன்னா ஜென்னி செத்துருவ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு அக்கறையா இவன் மேல இருந்ததே கிடையாது. இத்தனைக்கும் அவளோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே அவன் மேல அக்கறையா இருந்ததில்ல. நம்ம ஹீரோயின் நைட்டு என்ன பண்றான்னா, அந்த இடத்துலயே தூங்கிட்டு மறுநாள் காலையில வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது மாமியார் யார் கூடயே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி குரல் கேக்குது. அதுவும் யாரோ ஒரு ஆம்பளை. இவங்க வீட்டுல ஆம்பளையே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நின்று ஓட்டு கேட்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட மாமியாருக்கும் ஒருத்தனுக்கும் கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. இந்த ஷூக்குள்ள ஒரு இன்சோல் வைப்பாங்க இல்லையா, அது வாசல்லையே கிடக்குது. அதுல ஒரு பையனோட பேர் வேற போட்டு வச்சிருக்கு. இவங்க மாமியார் தான் அதை எம்ப்ராய்டரி பண்ணி போட்டு இருக்கா.
அதை கண்டுபிடிச்சாரா ஹீரோயின். அங்க உள்ள பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, உன் மருமகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ செம்ம ஃபிகர் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மாமியார் காரிக்கு செம்ம ஆத்திரம் வருது. அப்படிங்க நாயே எடுபட்டவனே, உனக்கு நானே ஜாஸ்தி, இதுல வந்து என் மருமக வேற கேக்குதா உனக்கு? அவளே வந்து மோசமான ராசி இல்லாதவ. அவளை எவன் பாக்குறானோ அவன் ஒண்ணு நல்லா இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான், இல்ல வீட்டை விட்டு ஓடி போயிடுவான், இல்ல விளங்காம போயிடுவான். இதுல நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிற, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. வெளியில வர சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, நம்ம இருக்கிற மாதிரி பார்த்தா மாதிரி எல்லாம் காமிச்சிக்க வேணான்னு வேக வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆளா வந்து இந்த கள்ளக்காதலன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு வீட்டுல இருந்து வெளியில போயிடுறான். அடுத்த பின்னாடியே மாமியார்காரி வரா. மாமியார்காரிக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்த்ததும் ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா இவ பாத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் மேலேயே ஏதாவது பழி போட்டு திட்டணும் அப்படின்னு சொல்லி நைட் பூரா நீ எங்கடி இருந்த அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அத்தை நீங்க எங்க இருக்க சொன்னீங்களோ, நான் அங்கதான் இருந்தேன், நீங்க தானே வந்துட்டு பனிஷ்மெண்ட்னு சொன்னீங்க அப்படின்னும் போது எதிர்த்து பேசாத, நான் நடுராத்திரி அங்க வந்து பார்த்தேன், நீ அங்க இல்லையே அப்படின்னு சொல்லி இவ பொய் சொல்றா. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இவ பொய் சொல்றான்ற விஷயம். ஹீரோயின் உடனே உஷாராயிடுறா. ஐயோ அத்தை, இதை பார்த்தீங்களா, உங்க கையாலேயே வந்துட்டு இங்க எம்ப்ராய்டரி போட்டது, ஏதோ ஒரு ஆம்பளை பேர் போட்டிருக்கு, அது இங்க கடந்தது அப்படின்னும் போது, அடியே இதை எப்படி எடுத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில இருந்து பிடுங்கலாம் அப்படின்னு பாக்குறா. ஹீரோயின் வந்து இதுதான் ப்ரூஃப்னு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வேக வேகமா உள்ள வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்களே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அதுல ஒரு பொம்பளை என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எவனோ ஒருத்தன் உன் வீட்டுல இருந்து தான் எகிரி குடிச்சு ஓடி போனான், அவன் போனவன் சும்மா போகாம எங்க வீட்டுல இருந்த கோழியையும் புடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. மாமியார் கிட்ட ஹீரோயின் அடி வாங்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் இந்த பிளானையே பண்ணியிருக்கான். ஆக்சுவலா வந்துட்டு அவன் அந்த சைடும் ஓடல, கோழியும் காணாம போகல, ஹீரோவே பிளான் பண்ணி ஏதோ பொய் சொல்லியிருக்கான் போல, அதனாலதான் எல்லாரும் இங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. நீங்க எல்லாம் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, மருமகளா இல்ல மாமியாரா, யார் அது எவனோ ஒருத்தனை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுட்டு இருக்குது அப்படின்னும் போது ஹீரோயின் ஐயோ நைட்டு பூரா நான் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அப்பனா உன் மாமியார் இன்னமும் வந்து சின்ன பொண்ணு மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவ்வளவுதான், மாமியாருக்கு என்னது பாய் ஃப்ரெண்டா, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. அப்ப எவண்டி அவன் மொரட்டாளா எகிரி குச்சி ஓடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, இதை நான் கூட இங்கே பார்த்தேன், இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததே கிடையாது, இதில் ஏதோ ஒரு ஆம்பளை பேர் போட்டிருக்கு பாருங்களேன், எவனோ ஒரு திருட்டு பையன் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். அடியே என்னையே அடி போட்டு கொடுத்த அப்படின்னு மாமியார் வந்துட்டு செம கடுப்பாய் அடிக்கிறதுக்கு போறா. ஆனால் ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அவளை எதுக்கு நீ அடிக்கிற, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, அப்பனா அதை காட்டுமா, அது பேர் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. ஐயோ இவன் பொண்டாட்டி சரியான பஜாரியாச்சே, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது விஷயம், அவளை நீ செத்த, இவன் தான் என் கோழியை திருட்டிக்கிட்டு போனானா, இவன் திருடிட்டுப்பான் திருட்டு பையன் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ மாமியார்காரியா ஐயோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க எதோ சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, இப்படியெல்லாம் திருச்சி பேசாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. வாங்க இந்த கேடுகட்ட பொம்பளையா அப்படியே ஊர் தலைவர்கிட்ட கூட்டிட்டு போய் பிடிச்சி கொடுப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அடிச்சு மாமியாரை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கா ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுல பயங்கர சந்தோஷம். ஆனா ஹீரோக்கா அடியே சிரிக்காதடி, நீ சிரிச்சாவே என் மனசு வேற படப்படப்படன்னு அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். மாமியார்காரி வந்துட்டு அடி வாங்கினால செம்மையா வேர்ப்போட வரா. எடுபட்ட சிரிக்கி எண்ணெய் அடி போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு உருட்டைக்கட்டையை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா ஐயோ நம்ம செத்தோம் அப்படின்னு தோணுது. அடிக்க வந்துட்டு அடிக்காம நெத்திரா, அவனுக்கு அடிக்கடி பட்டடிச்சு சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல காசுக்கு வந்து எவனும் உன்னை வாங்க மாட்டான், அதனால தேவையில்லை, உன்னை சீக்கிரமே நான் நல்ல காசுக்கு வித்துடுறேன், நாளைக்கே உன்னை வித்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன பண்ணை தூக்கி கடாசிட்டு போறா. உனக்கு நாளைக்கு வரைக்கும் இதுதாண்டி சோறுன்னு. பாவம் ஹீரோயினுக்கும் பயங்கரமா பசிக்குது போல, கதறி அழுதுகிட்டு இருக்கா. அந்த மண்ணான பண்ணியே வந்துட்டு மண்ணெல்லாம் தட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பாவம் இவளுக்கு டென்ஷன்ல பீரியட்ஸ் ஆயிடுச்சு போல, அவளுக்கு முடியல, வயிறெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எழுந்து நடந்துகிட்டு இருக்கா. பார்த்தா மாமியாரோட கள்ளக்காதலன் இருக்கான் இல்லையா, அவன் வெளியிலயே போலங்க, இங்கேயேதான் அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு, செல்லும் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை விட மாட்டான். ஹீரோயினுக்கா பயங்கர பதட்டம் ஆயிடுது. அடே பாவி நாசமா போன உன்னை கையேடுறா அப்படின்னு கத்துறா. ஹீரோயின் கையில கத்தி எடுத்தாரு. அவனை பக்கத்துல வந்து அப்படியே போட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அதெல்லாம் பயமே இல்லை. நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்றான். நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எனக்கு உன் மேலதான் அவ்வளவு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்
இருக்கும்னு பார்த்து பக்கத்து வீடு தானே நம்ம ஹீரோக்கு இந்த சவுண்டு கேட்டுருது போல. கரெக்டா கோடாலியை தூக்கி கவட்டையிலேயே விடுறான். அவனுக்கு அவ்வளவுதான், அள்ளு இல்லாம ஆயிடுது. போனா போற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் கொஞ்சோண்டு இறக்கி கீழே அடிச்சேன். மவனே இன்னும் ஒரு வாட்டி இந்த சைடு உன்னை பார்த்தேன், அதுக்கப்புறமா எங்கெல்லாம் அடிப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறான். அவ்வளவுதான் அவருக்கு. அவன் விட்டா போதுன்னு ஓடிடுறான். ஹீரோயின் தான் அங்கேயே மயங்கிடுறான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னு ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போறான். ஒரே கவனிப்பு தான். அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு கஷாயம் வச்சு கொடுக்கறதுல இருந்து அவளுக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்து தர்றதுல இருந்துட்டு பயங்கரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு போயிடுறா. அங்க வந்துட்டு மாமியார்காரி அதிசயமா புதுசா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இது வரேன் அப்படின்னு சொல்றா. ஃபைனலி நல்லபடியா வந்துட்டு ஹீரோயினை வித்துட்டா போல இருக்கு. யாரோ ஒருத்தவங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லாத பையன் இருக்கானா, அவனுக்கு வாரிசாவது வேணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை விலைக்கு வாங்கிட்டாங்க. இதை பாரு, எனக்கு ஒரே ஒரு புள்ளதான் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு வாரிசு வந்தா போதும், மருமக சுத்தபத்தமா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே மாமியார், என் பையன் தான் வந்துட்டு ராத்திரிக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான்ல, அவ சுத்தபத்தமா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. மருமகளே சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லி மாமியார்காரி கூப்பிடுறாளா. அங்க நம்ம ஹீரோயினோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்கு. கை காலெல்லாம் கோணிக்குச்சு. பார்த்தா ஷாக் அடிச்ச நம்ம வடிவேலு கணக்கா முடியெல்லாம் நெட்டுக்கிட்டு நிக்குது. இவ வந்துட்டு அப்படியே சோல்வி மாதிரி வரா. எனக்கு மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை நல்லா இருக்கான், அழகா இருக்கான், நான் அவனை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறா. அவங்க அம்மா பயந்துடுறாங்க. ஐயோ எனக்கு பேர குழந்தைய வேணாம், எனக்கு என் பையன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு போறாங்க. போறவங்க சும்மாவா போவாங்க, காசு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால மாமியாருக்கு பொலிர்னு கண்ணத்திலேயே 4 வெட்டுறாங்க. அவ வந்து கீழே விழுந்து கதறா. ஐயோ அவன் நடிக்கிறான்ட்டு. அவன் நடிக்கிறாள். அடி பாவி, இந்த மாதிரி ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு இவளுக்காக நீ என்கிட்ட இந்த அவ்வளோ காசு வாங்கிட்டல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உன் பிள்ளைக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அவனே வந்து ஓடி போயிட்டானா நான் அப்பயே யோசித்து இருந்திருக்கணும், நான் தான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இருடி, உன்னை சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு உன் உடம்பு பூரா சூடு வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாமியார்காரி எங்கேயோ ஓடுறா. ஐயோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நான் தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா அவசரமா ஏணியை போட்டு பக்கத்து வீட்டுக்கு எகிரி குதிக்கிறான். அதான் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, இருந்தாலும் மாமியார்காரி காலிலேயே நொட்டு வச்சிடறா. ஹீரோ என்னடா நடக்குதுங்க, இது யாரா புதுசா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் இது கொஞ்சம் ரகடு மாமியார் இல்லைங்க, உண்மையாவே சொல்லணும்னா காமெடி மாமியாரு. இவங்களும் ஒரு வாட்டி கீழே விழுத பார்த்து என்னால சிரிப்பா அடக்க முடியல. உடனே ஹீரோ என்ன கேட்ச் பிடிச்சிடறான். அந்த ஒரு வார்த்தை போதாதான், அவன் தான் எப்பன்னு இருந்தானே. அடே பொறுக்கி பயிலே, அவ என் மருமகடா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, அவ தப்பு பண்றா நான் கண்டிக்கிறேன், அதனாலதான் வந்துட்டு அவ கோவத்துல இங்க வந்துட்டா, மரியாதை அவளை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு கேட்கும் போது அவ என்ன நம்பி வந்துட்டா, இனிமே அவ என் ஆளு, உங்ககிட்டதான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். நான் ஊர் பெரியவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன், உன் மானத்தையே வாங்குவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா மாமியாரு. ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு காலில் கட்டெல்லாம் போட்டு விடுறான். அவளுக்கு பலமாவே அடிபட்டுருச்சு போல இருக்கு. இனிமே நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துக்கு ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினா அவளுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வந்து எல்லாருமே அவகிட்ட தப்பாக மட்டும்தானே நடந்துக்கிட்டாங்க. அந்த விஷயம்லாம் தான் அவள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. எதுக்காக இப்போ அழற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானே, சரி நான் ஒன்றும் பண்ணல, நீ தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறான். தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காத, எனக்கு கொஞ்சோண்டு டைம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. மாமியார்காரி எப்படி சும்மா இருப்பா பார்த்துக்கோங்க. அவள் என்ன பண்ணுறான்னா அவளோட தம்பிங்களை கூட்டின்னு வந்துட்டு இங்கே இருக்க சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைங்கடா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து 2 பேருக்கும் காலிலேயே வைக்கிறான். அவ்வளோதான், அவனுங்க அப்படியே அங்கேயே விழுந்து கதறானுங்க. அதே நேரத்துக்கு மாமியார்காரி இருக்கா இல்லையா, அவளுமே வந்துட்டு அங்கேயே உட்காந்து உருண்டு பிறண்டு அழ ஆரம்பிச்சிடறா. ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா, இந்த ஊர் மக்களுக்கு கண் இல்லையா, என் மருமகளை கடத்திட்டு வந்துட்டான், இப்போ எங்களையும் போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறா. அப்படியே ஊராளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. வந்த உடனே பார்த்தீங்களா, என் மருமகளை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டான், அது மட்டும் இல்லாமல் என் தம்பிங்களெல்லாம் போட்டு அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க, நீ பண்றது தப்புப்பா, நியாய பிரகாரம் வந்து அவங்க வீட்டு மருமகாவ நீ அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்புன்னு தானே சொல்லுவாங்க. அதே தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா வராங்க அந்த இடத்துக்கு. வந்த உடனே அவங்களுக்கே ஹீரோயின் இங்க இருக்கிறது பிடிக்கல, செம்ம கடுப்பாகுறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி
இருந்தாலும் என் வீட்டு எதிர்க்க இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் காலையே ஒன்று வைக்கிறாங்க. அவ்வளோதான், அவள் தான் எப்பயும் போல வந்துட்டு கீழே விழுந்து அழுவா இல்லையா, அதே மாதிரி விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. 10 வருஷமா நீங்க என்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் ஒரு பைசா கூட திருப்பி தரல, முதல்ல அந்த காசெல்லாம் திருப்பி கொடு. ஸோ இல்லை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என் கூட நட அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, எனக்கு எதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது, என் புருஷன் வாங்கின கடன் அது அப்படின்னு சொல்றா. நல்லா கண்ணை திறந்து பாரு, இதுல உன்னோட கையெழுத்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, எங்க கிட்ட வாங்கின காசை கொடுத்துட்டு அப்புறமா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா உள்ள போன உடனே அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பாரு, இந்த பொண்ணு நமக்கு தேவையில்ல, அவ கொஞ்சமும் வந்துட்டு ராசியே இல்லாத பொண்ணு, அவ பிறந்த உடனே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்துட்டு புருஷங்காரன் ஓடி போயிட்டான், ஆல்ரெடி நான் உங்க அப்பாவையும் இழந்து உன் அண்ணனையும் இழந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டு உன்னையும் என்னால இழக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கைமா, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்பாம உன்னை இழக்க என்னால முடியாதுப்பா, என்னால வந்துட்டு இதுல டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ ஒருத்தன் தான் இருக்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அதுவும் கரெக்டு தான், நம்மளால இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் வந்து தப்பு தான், நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது ஹீரோ தடுத்து நிறுத்துறான். நீ எங்கேயும் இங்கேருந்து போகக்கூடாது, நீ தான் எனக்கு வாழ்க்கையே அப்படின்னு சொல்றான். இந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எல்லாமே அவதான், அவளை எந்த காரணத்து கொண்டோ நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடவுள் எதிர்க்க சத்தியம் பண்ணிடுறான். நம்மளாம் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களும் ஏதோ பண்றாங்க. இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணத்துல எனக்கு தோழி கூட இஷ்டம் இல்லை, ஆனா இதுக்கப்புறம் உங்களோட விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், இது எல்லாமே உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த பொம்பளை அளவுக்கு இவங்க ரொம்ப மோசமானவங்க எல்லாம் இல்ல, டைமுக்கு ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை பயங்கரமா கவனிச்சுக்கிறான். அதோட மறுநாள் 2 பேரும் அப்படியே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கதவு திறந்துக்கிட்டு யாரும் உள்ள வராங்க. பார்த்தா ஹீரோயினோட மண்டையில அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. வேற யாரும் இல்ல, ஓடி போன புருஷங்காரனை எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாத்தியா, அவன் ஒன்றும் உன்னை விட்டுட்டு போக கிடையாது, அவன் எங்க இருந்தோ விழுந்து கால் உடஞ்சிடுச்சு, அதனாலதான் அவனால இவ்வளவு நாள் உன்னை பார்க்க வர முடியாம போயிடுச்சு, என் பையனை ஊர் பூராவும் தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சீன் போடுறா. சீக்கிரம் இப்பயே கிளம்பி வா, நீ தான் வந்து என் பிள்ளைய ஃபுல்லா பாத்துக்கணும், அவன் என்ன பண்ண முடியும், அவனால வந்து உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்துக்கவே முடியாது, நீ தான் எல்லாம் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அடிங் நாய், இப்போ எதுக்குறா எங்க இருந்துடா வந்த அப்படின்னு சொல்லி எட்டி 2 மிதிக்கிறான். கடைசியா ஊர் தலைவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாருப்பா, எல்லாரும் நம்ம வந்துட்டு இங்க சொசைட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு கௌரவம் இருக்கு, அதை நீங்க 2 பேருக்கு இழுத்துடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டு மருமகாவை அவனோட பொண்டாட்டி, நீ கொண்டு வந்து உங்க பொண்டாட்டியை வச்சுக்க கூடாது, அது ரொம்ப தப்பு, மரியாதையை நீ அமுச்சு வை, இல்லைன்னா வந்து நாங்களே ஒரு முடிவுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. மாமியாருக்கா பயங்கர சந்தோஷம், இந்த டைம் நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா வாடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ சும்மா இருப்பானா, அவ கையை பிடிச்சி நல்லா முறுக்கி விட்டுறான். அவ்வளவுதான். புள்ளுக்கார உடனே என்ன சொல்றானா, உனக்கு என் பொண்டாட்டி கட்டாயம் வேணும் அப்படின்னா நீ எனக்கு 10 லட்சம் கொடு அப்படின்னு கேக்குறான். இந்த ஊர்ல மாங்குன்னு உழைச்சாலும் மாசத்துக்கு 1000 ரூபாய் எடுக்கிறதே பெரிய கஷ்டம், இதுல 10 லட்சத்துக்கு இவன் எங்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அவங்க அம்மா, டே எதுவும் கழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துறாதடா, தயவு செஞ்சு சும்மா இருடா, நமக்கு இந்த வீட்டை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சடனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க என்ன தடுத்தீங்க அப்படின்னா நான் குத்திக்கிட்டு செத்துருவேன், நான் போறேன், அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவுதான், புருஷங்காரனுக்கு பயங்கர கோஷி ஆயிடுது. பாக்குறதுக்கு அப்படியே கடைசியில கிளைமேக்ஸ்ல வர விக்ரம் மாதிரி இருக்கிறான். ஐயோ என் பொண்டாட்டி வந்துட்டா நைட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ இன்னைக்கு நைட்டு உனக்கு பொம்பளை இல்லாம நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி மாமியார்காரி ஹீரோவை கலாச்சிட்டு போறாங்க இருந்து. எதுக்கோ இல்லையோ இவளை பழி வாங்கணுன்றதுக்காக தானே மாமியார்காரி கஷ்டப்பட்டு அவளை கூட்டிட்டு வந்திருக்கா, இவ்வளவு பிளான் பண்ணி, அதனால போட்டு அடின்னு அடிக்கிறா. நான் வீட்டுல இல்லைன்னா நீ இன்னொருத்தன் கூட போயிடுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு கம்பால அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கும் வந்து கோவம் வந்துடுது, கம்ப புடிச்சு இழுத்து கீழே கடைசிடுறா. என் ஆளு பக்கத்து வீட்லயே தான் இருக்கான், நான் மட்டும் குரல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க உடனே இங்க ஓடி வந்துருவான், நீங்க தயவு செஞ்சு அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க, உங்க 2 பேரையும் கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணாம வெட்டி போட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு உள்ள தள்ளி போட்டிட்டு போயிடுறா. என்னவா இருந்தாலும் இவன் என் புள்ள கூட வாழ மாட்டான்,
மாட்டா, அதனால வேற ஒரு ஊர்ல இவளை வித்தரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு புள்ளுக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா சும்மா இருக்க ஹீரோயினை வந்துட்டு ஃபுல்லாக கட்டி போட்டுடுறான். கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்காமல் ஓடி போயிட்டேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எப்படி வந்து நெருப்பு பிடிச்சதுன்னே தெரியல, வீடை சுற்றி நெருப்பு பிடிச்சிடுச்சு. அவ்வளோதான், 2 பேரும் கத்தி கதறிட்டு இருக்காங்க உள்ள. நான் தப்பிச்சாலும் தப்பிக்கலனாலும் எனக்கு கவலையே கிடையாது, ஆனால் நீ இங்கேயே தாண்டி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் அந்த ரூம்குள்ளேயே போட்டுறான். ஆனால் கரெக்டான நேரத்துக்கு ஹீரோ கதையை உடச்சிக்கிட்டு வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாமல் இவனை எட்டி ஒரு உத விட்டுறான். அவ்வளோதான், ஐயோயோ என் கால் உடஞ்சிடுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி அதான் உடஞ்சிடுச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன காப்பாத்துறான். எங்கள் மாமியார் காரி உட்காந்துக்கிட்டு ஐயோயோ எல்லாம் போச்சே நான் சேர்த்து வச்சதெல்லாம் போச்சு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். அதே நேரத்துக்கு மற்ற ஆளுங்கள்லாம் போயிட்டு அவங்க பையன்காரனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. மாமியார்காரி காடு பயிர்றா, இதுங்க தான் காதல் பண்ணிக்கிட்டு என் பிள்ளைய கொலை பண்ண பார்த்துருக்கங்க, இவங்க வந்து பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. அம்மா காசெல்லாம் நான் தீர்ந்துடுச்சு அப்படின்றதுனால தான்மா திரும்பி வந்தேன், நான் எடுத்துகிட்டு போன காசெல்லாம் தீர்ந்துடுச்சு, அதனால தான் வந்துட்டு அந்த பொம்பளை என்னை வந்து துரத்தி விட்டுட்டா, நீ இப்போ கொஞ்சம் காசு கொடுத்தினா கூட பரவாயில்ல, நான் அந்த பொம்பளைக்கிட்டே போனேன்னா அவளை என்னை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், எல்லாருக்கும் இது தெரிஞ்சு போச்சு. அப்போனா இவனாக தான் வந்துட்டு விட்டுட்டு ஓடி போயிருக்கான் ஹீரோயின் அப்படின்ற விஷயம். எல்லாரும் இவனை கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா கறிக்கு செம்ம கடுப்பு, அடப்பாவி நாயே, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா எல்லாத்தையும் இப்படி போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லி பலர்னு கண்ணத்துலேயே வைக்கிறான். எது எப்படி இருந்தாலும் சரி, சட்ட பிரகாரம் வந்து அவன் தான் உன்னோட புருஷன், அவன் கூட தான் நீ இருந்தாகணும். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாரும் சட்டத்தை மதிச்சு தான் ஆகணும், நீ டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் அவன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்லிடுறாரு. ஐயோ தலைவரே பாவம், மொத்த வீடும் எரிஞ்சு போச்சு, இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே இருப்பாங்க, நான் வேணும்னா எங்கள் வீட்டில் அடைக்கலம் தரட்டுமா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான், மாமியார் காரிக்கு சந்தோஷம். எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டுறா. தேவையில்லாத வேலைலாம் இல்லை, வரட்டும் அங்கே வந்து அனுபவிப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அவன் ஏதோ பிளான் பண்ணி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அவன் வீட்டுக்கு இவங்களை வர வைக்கிறான். இந்த வீடு நல்லா வசதியாக இருக்குடா, அது மட்டும் இல்லாமல் ஃபேன் எல்லாம் இருக்கு பாரு, இங்கே நம்ம 2 பேரும் ஜாலியாக இருந்துடலாம், அந்த வீட்டை இப்போதைக்கு ரிப்பேர் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பையன்காரன், அம்மா கறி சோத்தின்னே ரொம்ப நாள் ஆகுதுமா, கறி எடுத்துகிட்டு வந்து சமைக்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உட்காரத்துக்கு வராளா, ஏய் உனக்கு வைக்கமால, இங்கெல்லாம் நீ உட்காரக்கூடாது, போ தரையில் உட்காரு அப்படின்னு சொல்கிறா மாமியார் காரி. ஃபேன்ல என்னமா காற்று வருது, அடடடடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் உட்காடுறாங்களா. ஹீரோ வந்த உடனே அந்த பெஞ்சை தள்ளி விட்டுறான். எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க உட்காரலாம், ஏன் பிச்சைக்காரங்க கூட உட்காரலாம், ஆனால் நீங்கள்லாம் உட்காரவே கூடாது, ஏன்னா எந்த ஒரு ரகத்துலேயும் சேர்ந்தவங்களும் இல்லை, நீங்கள் வேற்று கிரக ஜந்துக்கள் கூட இவ்வளோ மோசமாக இருக்க மாட்டாங்க, அந்த அளவு மோசமான ஆளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு இவங்களுக்கு எதுவும் சாப்பிட தராமல் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்துட்டு இந்த கறியெல்லாம் வந்து பன்னில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே புருஷங்காரனுக்கா வயிறு எரியுது, அம்மா வாசனை வேற நல்லா இருக்குமா, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்றா. அடியை ஈடுபட்டு சிரிக்கி, அவன் உன் புருஷன் தானே, அவன் பசியில் தவிக்கிறானே, அவனுக்கு எதனா நீ கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எத்தனை நாள் இந்த மாதிரி நீ என்ன பார்க்க விட்டுட்டு தின்றுப்ப, அது எல்லாத்துக்கும் கர்மா உனக்கு அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயின். எனக்கு பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்னா அவன் கத்தி காலை கையெல்லாம் உதச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஊர் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக போற, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறாங்க. பேசுனது மட்டும் இல்லாம இவ்வளெல்லாம் ஊருக்குள்ள வச்சுக்கிட்டா நமக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு தண்ணியெல்லாம் ஹீரோயின் மேல ஊத்தி அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே வந்துட்டு அங்க ரொம்ப பேசிக்கிட்டு இந்த பொம்பளை கையை பிடிச்சி திருவுறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி பேசியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், எல்லாரும் கத்தி ஓட பாக்குறாங்க. எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்துட்டு இதுல இருந்து தண்ணி எடுக்கலன்னா வேற யாருமே தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து அந்த கிணத்து மேல வச்சிடறான். அந்த ஊர் தலைவர் இருக்காருலே, அவர் அங்க வந்துடுறாரு. வந்த உடனே ஐயோ தேவையில்லாம இந்த மாதிரி பொம்பளைங்க ஏன் தான் பிரச்சனை பண்றீங்கன்னு தெரியல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. கடைசியா ஓரளவுக்கு சமாதானம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவை அந்த கல்லையும் தூக்கி வச்சிடறான். அன்னைக்கு நைட்டு புருஷங்கார மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். ஏண்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, எதுக்குடா நீ இவ்வளோ அளவுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் கழுத்திலேயே கத்தி வச்சிடறான். நான் என்ன பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணல, அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். என்ன சொன்ன, அவ உன் பொண்டாட்டியா, இன்னும் ஒரு வாட்டி சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போய் கவட்டையில ஒரு குத்துறான். பார்த்தா அவன் ஒண்ணுக்கே போயிடுறான்.
அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அடைச்சி கருமம் பிடிச்சவனே வெக்கம் கட்டவனே என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு போய் அவன் ட்ரெஸ்லயே தொடச்சிடுறான் ஹீரோ. இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது, இமீடியட்டா வந்து ஹீரோயினுக்கு நீ டோஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இப்பதாங்க ஒரு விஷயம் தெரியுது, என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கும் அந்த ஆளுக்கும் வந்துட்டு உண்மையாவே கல்யாணம் நடக்கல. இந்த பொம்பளை தான் நானே கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கா. ரெஜிஸ்டரே பண்ணல, ஹீரோயினை ஏமாத்தி தான் இவ்வளவு நாளும் கூட வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொம்பளை எதையோ மறைச்சு வைக்கிறத பாத்துடுறான். பார்த்த உடனே மரியாதை என்ன மறைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னும் போது அவ்வளவுதான், இவதான் சும்மாவே வெளில ஓடி போய் விழுந்து அழுவா இல்லையா, அதே ட்ரிக்கை தான் மறுபடியும் ஃபாலோ பண்றா. ஐயோ இதை கேட்க யாருமே இல்லையா, ஒரு நாதாரி கூட இல்லையா என்னை பத்தி கேட்க, எனக்காக பேச அப்படின்னு சொல்லி கத்தும் போது மறுபடியும் ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் கூடிடுறாங்க. என்னதாமா பிரச்சனை உனக்கு அப்படின்னும் போது இவன் என்னை அடிச்சே கொள்றான், என் வீட்டை கொளுத்துனதே இவன் தான், இப்ப வந்து என்னை அடிச்சு கொள்றான், இங்க கூட்டின்னு வந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பேசுறா. ஹீரோ டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவ கவனிக்காத நேரமா அவ கையில வச்சிருக்க டப்பா ஒரு தட்டுறான் பாருங்க. அதுலதான் அவ போலியா வச்சிட்டு இருக்க அந்த கல்யாண சர்டிபிகேட்டே இருக்கு. அது எல்லாமே கீழே விழுந்தது, அது ஓப்பன் ஆயிடுது, போட்டோவே இல்ல அதுல. அதை பார்த்த உடனே இது ஃபேக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. அதையும் வீட்டுல அந்த பொம்பளை எடுத்து வேகமா வந்துட்டு மொத்த புக்கையும் எடுத்து வாய்க்குள்ள திணிக்கிறா. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, உன் வாய் இப்படியேதான் நிக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவளோட ஜாடையை பிடிச்சி ஒரு நசுக்கிறா. உன் வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு அவளை என்ன பாடுபடுத்தின அப்படின்னு எட்டி ஒரு ஒதிக்கிறானா. மறுபடியும் வந்துட்டு அவங்க அந்த ட்ரேட் மார்க்கான ஜம்பிங்ல போய் விழுறாங்க. எங்க அம்மாவையும் அடிச்சிட்டியா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது போலீஸ் வந்த உடனே உங்க 2 பேரை தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கிட்டு போறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளா வந்துட்டு நீங்க என்னை ஏமாத்தி கொடுமை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இவன் பொறியாங்காரன் இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்றானா இப்போ வந்துட்டு எனக்கு இந்த காசு கொடு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொம்பளை கூட போறதுக்கு இவன் காசு கேட்டுட்டு இருக்கான். அடிங்க நாயே, உனக்கெல்லாம் உன்னெல்லாம் நம்பி பொண்ணு கொடுத்தது தப்பு, இதுல உனக்கு காசு வேற வேணுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க நீயும் உன்னோட அம்மாவும். உனக்கு ஒரு கால் இல்ல 2 காலுமே இனிமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி ஹீரோ காலையே உடைச்சிடறான். இதுக்கு மேல இவங்க 2 பேரும் என் வீட்டுல இருக்கக்கூடாது, இழுத்துட்டு போயிட்டு அந்த விளங்காத வீட்லயே போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, இனிமே இந்த ஊர்ல யாருமே அதை பத்தி பேசக்கூடாது, நீ தயவு செஞ்சு அவ கூட வாணும் அப்படின்னு நினைச்சேன்னா கல்யாணம் பண்ணி உன்னோட பொண்டாட்டியா வச்சு வாழு அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமாவே நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அம்மா வீட்டுல தான் வந்து அவளோட ஐடி கார்டு எல்லாம் இருக்கான், அதை போய் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் புக்கு, இனிமே நீ தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும், இதுக்கப்புறம் வந்து நமக்கு லீகலா கல்யாணம் நடக்கணுமே தவிர ஆல்ரெடி நீ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்றான். நானும் உன்னோட வீட்டுக்கு வர, நம்ம 2 பேரும் போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது வேண்டாம், எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க என்னையும் நல்லபடியா பாத்துக்கிட்டது கிடையாது, கண்டிப்பா உன்னை வந்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க, சோ நான் மட்டும் போயிட்டு சைலண்டா எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயின் கிளம்பி நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அங்க போனா அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அண்ணி இருக்கா. அன்னிக்காரி பிரெக்னெண்டா இருக்கா போல இருக்கு. வந்ததும் வராததுமா அம்மா வந்துட்டு இவளை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எதுக்கடி நீ இங்கே இருந்த அப்படின்னு கேட்குது. அம்மா எனக்கு அவன் கூட கல்யாணமே நடக்கல, எல்லாமே ஃபேக்குமா அப்படின்னு சொல்லும் போது, ஃபேக்காக இருந்தாலும் அங்கேயே இருக்க வேண்டியது தானே பேக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுது. சரி பரவாயில்ல, இதுவும் நல்லதா போச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உனக்கு இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன், அவன்கிட்ட அதிகமாக காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இவ வந்துட்டு இன்னும் என்னென்னவோ கணக்கு போட ஆரம்பிச்சிடுறா ஹீரோயினை வச்சு சம்பாதிக்க. இப்போ எவனோ ஒருத்த விளங்காதவன் கூட இருக்கியாமே, அவன் ஒரு பிச்சைக்காரனாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அன்னிக்காரியும் ரொம்ப கேவலமாக ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா 3 வருஷமா வந்துட்டு நீங்க என்னை பத்தி கொஞ்சமும் கவலையே படல, அவங்க என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது எல்லாம் எனக்கு தெரியும், கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டுல அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், அதை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பொம்பளையா, அதை விட்டுட்டு நீ அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட போயிட்ட அப்படின்னு சொன்னா அது எப்படி சரிப்பட்டு வரும், அதெல்லாம் வந்துட்டு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே நீ தான் என்ன பெத்தியாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவமா கத்துறா. அப்பதான் அவங்க அம்மாக்காரி சொல்றா, இல்லவே இல்ல நீ எனக்கு பிறக்கவே இல்லை, என் பிள்ளைய வந்துட்டு நான் மாத்தி வச்சுட்டேன் பணக்கார வீட்டுல அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது. அதை சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்க வாஷ் ஒண்ணு எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சு மயக்கம் போட வச்சிடறா. இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ தாண்டி எங்கேயும் போகவே முடியாது, உன்னை நல்ல காசுக்கு நான் ஆள் கிட்ட விற்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் கீழே விழுந்த ஹீரோயின் டக்குன்னு எழுந்து என்ன பண்றேன்னா கத்தியை எடுத்துக்கிறா கையில. அதே நேரத்துக்கு அவளோட ஐடி கார்டு எல்லாமே எடுத்துக்கிறா. என்ன நீங்க இவகிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த அண்ணங்காரன் மறுபடியும் வந்து இவ்வளவு ஒரு அடி அடிச்சிடறான். அவ்வளவுதான் டோட்டலா மயங்கி விழுந்துடுறா ஹீரோயின். இவெல்லாம் உயிரோட இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன, இவளை வச்சு எவ்வளவு காசு பார்க்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்ற அம்மாக்காரி. ஏன் அப்படின்னு பார்த்தா இவ பிறந்த அன்னைக்கே வந்துட்டு இவங்க அப்பா அம்மா பணக்காரவங்க போல இருக்கு. அவளோட குழந்தைய அங்க வச்சுட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா. 2 வாரம் ஆகுது. ஹீரோவோட அம்மாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரவே இல்லை. அவ அந்த குடும்பத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டா போல. அவ ஊரை விட்டே ஓடி போயிட்டா. திரும்ப வரமாட்டா. நீ தான் லூசு கணக்கா இப்படி உட்காந்து அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்றாங்க. அவளை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? லூசு கணக்கா பேசாத. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எனக்காக தான் இருக்கா. அவளுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் அவ எங்கேயோ மாட்டிக்கிட்டா போல. நான் போய் கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுறான். எங்க பார்த்தா ஹீரோ என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு இவளை ரொம்பவும் பயங்கரமா குடும்பம் தான் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவளுக்கும் பிறக்கல இல்லையா ஹீரோயின். அவளுக்கு என்ன கவலை இருக்கு? யாரோ பேத்த பிள்ளை தானே. கடைசியா ஒரு நல்ல ஆளா பார்த்துட்டேன் வியாபாரத்துக்கு. உன்னை இன்னைக்கு விற்க போறேன், சீக்கிரமா ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொம்பளை. எட்டி ஒரு உத விடுறா ஹீரோயின். வேற ஒதிச்சிட்டாலே சும்மாவா விடுவா? கட்டை எடுத்து மண்டையிலேயே ஒண்ணு வச்சு அப்படியே மயக்கத்திலேயே இழுத்துக்கிட்டு போறா. அழகா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஹீரோயினை அங்க படுக்க வச்சுட்டாங்க. அந்த நேரம்னு பார்த்து அங்க வந்தவனா ஹீரோயினை பார்த்து பயங்கரமா சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். அடை பைத்தியக்காரா, ஃபர்ஸ்ட் காசை கொடுறா, அதுக்கப்புறமா நீ சொல்ல விடுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. சத்யராஜ் ஏதோ ஒரு படத்துல புதுக்குன்னு வரலையே, அந்த மாதிரி போய் இவன் பண்ணும் போது ஹீரோயின் நன்குன்னு மண்டையிலே ஒண்ணு வைக்கிறா. ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துது, தலையெல்லாம் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ அடிச்சு அவளை உன் வழிக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காரி வெளியில போயிடுறா. ஆனா ஹீரோயினா கொஞ்சமும் கோஆபரேட் பண்ணாம எட்டி மிதின்னு மிதிச்சிடுறா. அதே நேரத்துக்கு அவளுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. வாமிட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அடி பாவீங்களா, சீக்கிரம் வந்தவளை எனக்கு கொடுத்துட்டீங்களா? காசெல்லாம் வாங்கிக்கிட்டு மரியாதையே என் காசெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு அவன் கத்துறான். ஐயோ அவளுக்கு சீக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்காம போயிடுச்சு. மத்தபடி அவளுக்கு ஒரு கேடும் இல்லை, நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்றா கேள்வி. அதுக்கப்புறம் தான் அன்னிக்காரி வந்து பார்த்துட்டு இவ ஏதோ மாசமா இருப்பாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. என்னது மாசமா இருப்பாளா? அடியே நல்ல காசுக்கு இவ்வளவு விற்கலான்னு பார்த்தா இவ மாசமா இருந்தா எப்படி விற்க முடியும் அப்படின்னு அம்மாக்காரிக்கு குழப்பமாகுது. அவ்வளவுதான் பணம் போயிடுச்சு இல்லையா, அதனால செம்ம வேறு பயிட்டு தொடர்பு கட்டை எடுத்து ஹீரோயினை அடின்னு அடிக்கிறா. ஹீரோயினை தேடிக்கிட்டு ஹீரோ வந்துடுறான். ஹீரோட குரல் கேட்ட உடனே வேகமா என்ன பண்றாங்கன்னா துணியெல்லாம் எடுத்து ஹீரோயின் வாயில எல்லாம் நொந்து விட்டுறாங்க. இவளை எங்கேயே வச்சு பாத்துக்க, நான் வெளியில போய் அவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அண்ணங்காரன் அவ இங்க வரவே இல்லை, மரியாதையா வெளில போ அப்படின்னு சொல்றான். அதை நானே பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறான். அதுக்கப்புறமா அன்னிக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, வந்ததுக்கு அப்புறமா வந்து புதுசா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. பாத்தியா, வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கோம், இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள இந்த அம்மாக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒன்னுத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துட்டு இதை இப்பயே கம்முன்னு சைலண்டா குடிச்சிரு, சைலண்டா உன்னோட கரு எல்லாம் கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்றா. அவளை ஒரு எத்து விட்டுட்டு பிடிச்சி ஒரு தள்ளிட்டு வேகமா ஹீரோயின் கதவை திறந்துக்கிட்டு வெளில போக ட்ரை பண்றா. நல்ல வேலையா கரெக்ட் டைமுக்கு ஹீரோ அந்த சைடு பாத்துறான். ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சிடுது. இதுக்கப்புறமா ஹீரோயினை விடுவானா என்ன, அவ்வளவுதான் பாஞ்சு போய் காப்பாத்த போயிடுறான். அப்படியே அவளை வந்துட்டு பொறுமையாக தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. ஹீரோக்கா அதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷம். ஆனால் ஹீரோயின் தான் வந்துட்டு சுத்தமாக முடியாமல் இருக்கா. அடியே பாவி கேள்வி, எப்படி வந்து நீ பெத்த பிள்ளைய இப்படிலாம் பண்ண அப்படின்னும் போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அவள் ஏன் பொண்ணு, அவளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்றா கேள்வி. ஓ அப்படியா, இங்கேருந்து நான் தனியாக போகணும் அப்படின்னா அதுக்கு நான் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அண்ணங்காரன் காலை போட்டு அடின்னு அடிச்சு மிதிச்சு காலை உடச்சி விட்டுறான். அவ்வளோதான், எல்லாரும் கும்பலாக உட்காந்து வெப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வயிற்றுல 2 குழந்தை இருக்கான். டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்க அவங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5 நாளா வந்து ஹீரோயின் ரொம்ப சாப்பிடாமையே இருந்ததுனால கோமால இருந்திருக்கா. 5 நாள் கழிச்சு இப்பதான் கண்ணு விழிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அவ்வளவுதான், அவங்க முட்டி போட்டு மன்னிப்பே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, எங்க வாரிசே உன் வயிற்றுல வச்சுட்டு இருக்கேன்னு தெரியாம உன்னை ரொம்ப மோசமா நான் நடத்திட்டேன், உன்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காளா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம்.
வீட்டுக்கு வந்ததும் வராததுமா ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அவங்க அம்மா குரல் கொடுக்குறாங்க. என்னமாச்சு, எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும் போது காதை பிடிச்ச ஒரு திருவுறாங்க. அறிவு இருக்காடா உனக்கு, அவ பிரெக்னெண்டா இருக்காடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இனிமே அவ பக்கத்துலயே நீ போகக்கூடாது, தள்ளிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட அண்ணாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வந்துட்டு 7 மாசத்துலயே குழந்தை பிறந்துருச்சு. அதனால குழந்தை ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருக்காங்க. என்ன பண்ணி வச்சுட்டு போயிட்டான் பாத்தியா, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணு தான். நீ தூக்கின்னு வந்து வளர்த்திய அந்த பொண்ணு தான். உண்மையான என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லு, அவதான் பெரிய பணக்காரின்னு சொன்னியே, இப்ப அவகிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்றான். டேய், அவ நான் பெத்த பொண்ணுடா, அவ மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பா. அந்த குடும்ப அவ எவ்வளவு அளவுக்கு சூப்பரா இருப்பா அப்படின்றது என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். அவ அங்க சந்தோஷமா இருக்கா. அவளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, நமக்கு காசு தாமா வேணும், காசுக்கு அவகிட்ட போய் கேட்கலான்றேன், இதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கத்துன்னு கத்துறான். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா நான் வந்துட்டு என் பொண்ணோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். அவ எங்க இருக்காளோ அவ அங்கேயே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, என்னடா ஒரு காலை வந்து முழுசா விட்டுட்டு போயிட்டேன் போல இருக்கு, அதனாலதான் சரி கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் மச்சான் ஞாபகமா அப்படின்னு வந்தேன் அப்படின்னும் போது, இப்ப என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என் பொண்டாட்டி வந்து கேட்ட ஐடி கார்ட்லாம் எதுக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவன் சரியான டிராமா கம்பெனில வேலை செய்வான் போல இருக்கு. அவனே அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ அம்மா கொள்றான், சீக்கிரம் கொடுத்துரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அட பைத்தியங்களா, குடும்பமே பைத்தியமாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஆனா அம்மாக்காரி உடனே வேகமா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றா. தயவு செஞ்சு இவன் கிட்ட இனிமே வச்சுக்காதடா எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் நிம்மதியாவே இருக்கக்கூடாது, அவனை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே, அவனை எதனா பண்ணணும்னு சொல்லி நீ தான்டா தேவையில்லாம உன்னோட காலை எழுந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என் தங்கச்சியோட அட்ரஸையாவது கொடு, இல்லை ஃபோன் நம்பரையாவது கொடு, அவகிட்ட போய் நான் காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா அதை மட்டும் செய்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை வளர்த்துருக்கா இல்லையா அம்மாக்காரி, அவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அந்த ஊர் ஹாஸ்பிட்டல்லையே வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய போய் இவ எடுத்துக்கிட்டு வந்துட்டு இவளோட குழந்தைய அங்கே வச்சுட்டு வந்துட்டா. மறுநாள் காலையிலேயே ஹீரோயினும் போயிட்டு கல்யாணமே பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் தான் பொறுமையா நீ நடந்துகிட்டு இருப்ப, என்னால முடியல, வா சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கா இவளை தூக்கிக்கிட்டு போறான். அந்த நேரம்னு பார்த்து இவளோட அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பரிசை பறிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ சும்மா விடுவானா, ஹீரோ அங்க போயிட்டு பொலிர்னு வைக்கிறான். அவ்வளவுதான், அவன் அள்ளு இல்லாம தலை தெறிக்க ஓடிடுறான் அங்க இருந்து. ஹீரோ பர்ஸை வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுக்கும் போது, ஐயோ டார்லிங் நீயா அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்னது டார்லிங்கா, இது என்னடா ஹீரோயினுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு வந்துட்டு சிட்டில இருந்து இங்க வந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு சிட்டில ஒரு பிரச்சனை நடக்கும் போது அங்க ஒருத்தன் வந்து காப்பாத்திருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவே தான். என்ன கொஞ்சம் கண்ணாடி போட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க 2 பேரும் வந்துட்டு டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. டேட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 4 மாசம் டேட் பண்ணிட்டு அவன் வந்து வெளியூருக்கு போயிட்டு வர போறேன் வேலை விஷயமா அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கான். ஆனா அதோட 2 வருஷமா வரவே இல்லை. என்ன ஆனானே தெரியல. நீங்க எதுக்காக என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோ கிட்ட செல்லமா அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். ஏமா யாருமா நீ யாருன்னு எனக்கு தெரியல, என் பொண்டாட்டி எதிர்க்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பதறிடுறான். ஹீரோயின் அப்படியே ஒரு மார்க்கமா லுக்கு விட்டுட்டு இருக்கா. இதை பாருமா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியரா தெரியும், நீ யாரோ நினைச்சு என்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்து நீ நினைக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றான். அட பாவி, என்ன லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் அவ கதற ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து பேக் எடுத்துக்கிட்டு செம்ம கோவமா அங்க இருந்து போறா. இந்த பொம்பளைக்கு என்னதான் பிரச்சனை, மங்கள எதனா குழம்பி போயிடுச்சா, என்ன பார்த்துட்டு என்ன டார்லிங் என்னட்டா டேட் பண்ணான்னு சொல்றா, எனக்கு இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. வேகமா ஓடினவ நம்ம ஹீரோயினை வளர்த்த அம்மா இருக்கா இல்லையா, அவ மேல இடிச்சு கீழே விழறா. இவ ஷோல்டர்ல ஒரு மச்சம் இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த கேள்விக்கு தெரிஞ்சிடுச்சு, இவ தான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்துட்டு ஹீரோவை பத்தி விசாரிக்கிறா. அவனை எதுக்குமா நீ கேக்குற அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்படுறாங்க. உடனே அவ வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இந்த மாதிரி அவன் என்ன டேட் பண்ணி ஏமாத்திட்டு வந்துட்டு இங்க ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றா. சாச்சா, அவன் ஒரு கேடு கட்டவம்மா, அவன் பின்னாடி எல்லாம் நீ போயிடாத தயவு செய்து,
நமக்குன்னு ஒரு தகுதி தராதரெல்லாம் இருக்குல்ல, நீ பாக்கிறதுக்கு எப்படி இருக்க, நீ எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணு, எனக்கு எல்லாமே நல்லா தெரியுமா, நீ அவன் பின்னாடி போன அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தான் கெட்ட பேரு, அதனால தயவு செஞ்சு நீ அதெல்லாம் பண்ணாத, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் அந்த ஆம்பளை பொறுக்கி ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ பின்னாடியே சுத்துற பொம்பளை பொறுக்கி இவன், சோ ரெண்டுமே பொறுக்கிங்க, அதுங்க பக்கமே நீ போகாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணி வந்ததோட நேரா வந்துட்டு அவங்க வீட்டுல பூஜை பண்ண சொல்றாங்க மாமியாரு. அப்ப இந்த ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வேக வேகமா வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இது பாருப்பா, நம்ம ஊருக்கு வந்து ரோடெல்லாம் வரப்போகுது, அந்த கான்ட்ராக்டுக்கு நீ தான் வந்து சீஃபா இருக்க போற, நீ தான் மொத்தமா இன்சார்ஜ் எடுத்து பாத்துக்கணும் அப்படின்னும் போது எல்லாருக்கும் செம ஷாக்கு. அந்த கான்ட்ராக்டே நான் தான் தந்தேன், அதை வந்துட்டு உனக்காக நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. நீயா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அடியே நீ எதுக்கிட்டு இங்க வந்த அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோப்பா, இந்த பொண்ணு தான் வந்துட்டு நம்ம ஊருக்கு ரோடு போடுறது அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து இன்ஜினியரா, அவ தான் வந்து யார் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறா, அவ வந்து உனக்கு அந்த சான்ஸை கொடுத்துருக்கா, நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி நீ சரியான ஆம்பளை பொறுக்கியாமே, அதனாலதான் வந்து என் ஆளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டியா அப்படின்னும் போது, இது பார் வார்த்தையை அளந்து பேசி ஏதாவது ஏடகமா பேசினேன் மவளே, அவ்வளவுதான், என்ன பண்ணுவேன்னே தெரியாது, நான் கையெழுத்து வச்சு அறுத்துருவேன் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். ஹீரோவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். மரியாதையே நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கத்துறா. நான் ஏன் போறேன், இவன் என்னோட லவ்வர் தான், இவன் நீ தான் கரெக்ட் பண்ணிட்ட, இதை நான் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அடியே நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். இந்த ரோடு இன்ஜினியர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட ரூம்ல அவ ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹீரோ வருவான், எப்படியும் தனியா வந்து நம்ம கிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு கரெக்டா அதே நேரத்துக்கு யாரும் உள்ள வராங்க. எனக்கு தெரியும்டா, நீ உன் கூடயே அந்த பொம்பளைய வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் என்கிட்ட உன்னால சரியா எதையும் சொல்ல முடியல, அதனால தனியா வந்து என்ன பாப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா ஹீபா. திரும்பி பார்த்தாதான் தெரியுது, ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து 32 பள்ளியும் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லம்மா, நீ தனியா இருக்கிறதுனால ரொம்ப வந்து லோன்லியா ஃபீல் பண்ற போல இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நானே உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடிச்சு வெளில போயா, நான் எதனா பண்ணிட்டு போறேன் உன்ன அப்படின்னு சொல்லி அடிச்சு தடுத்துடுறா. உடனே வந்துட்டு இவ என்ன பண்றான்னா அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி அழறா. மறுநாளே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஒரிஜினலான அம்மா இவங்க தான், இவங்களும் இங்க வந்துடுறாங்க. அப்ப என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அரகுற மயக்கத்துல இருந்தாங்க இல்லையா, அந்த டைமுக்கு இவங்க குழந்தைய யாரும் மாத்தி எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது ஹீரோயினோட அம்மாக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவங்க வந்து இந்த மயக்கத்துல இருந்ததுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கண்டிப்பா இன்னைக்கும் என் பொண்ணு இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன், இன்னைக்காவது என் பொண்ணை பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணங்காரா இருக்கான் இல்லையா, அவனுக்கு வேற வேலையே இல்லாம வழிப்பறி பண்றதையே வந்து பொழப்ப வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. இவங்க அம்மா கிட்டயும் வழிப்பறி பண்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப நல்ல வேலையா வந்து ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்றா. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, எதுக்குடா இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிற அப்படின்னும் போது, இது பார், நீ இதுல தலையிடாத, எல்லாத்துக்கும் நீயும் புருஷனும் தான் காரணம், என் காலை உடைச்சு இந்த மாதிரி ஆக்கிட்டீங்க, என்னால சம்பாதிக்க கூட முடியல அப்படின்னு சொல்றான். என் வாழ்க்கையில நிம்மதியை இழந்ததுக்கு காரணமே நீதாண்டி, நீ மட்டும் உயிரோட இல்லை அப்படின்னா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அடிக்க போறான். அப்ப டக்குன்னு அவங்க அம்மா என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோ தெரியல, ஹீரோயினை அவங்க சொந்த பொண்ணு மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. டக்குன்னு நடுவுல போந்து அந்த அடியை அவங்க வாங்கிடுறாங்க. அந்த ரோடு இன்ஜினியர் பொண்ணு வந்துடுறா. வந்த உடனே அம்மா இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு, இவ குடும்பமும் எவ்வளவு மோசமான குடும்பம் தெரியுமா, அவன் வேற யாரும் இல்லை, இவளோட சொந்த அண்ணங்காரன் தான், நான் வந்த அன்னைக்கு என்கிட்ட வழிப்பறி பண்ணா இப்ப உன்கிட்டயும் பண்றான், இவங்கெல்லாம் கூட்டு கலகானியா அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு வந்துட்டு ஹீரோயினை வளர்த்தா இல்லையா, அவ வந்த உடனே இவங்க அம்மாவை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறா. ஐயோ 20 வருஷம் கழிச்சு இந்த பொம்பளை எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு அரசல் புரசலா, அதாவது அரபர உருவமா தெரிஞ்சது, இந்த பொம்பளையா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. இந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா, இவ என் பிள்ளைதாங்க, என்ன பண்றது, கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேனா அதனால தருதலையா போயிட்டா, அதான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, நானும் அவளுக்கு வந்துட்டு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன், முடிய மாட்டுது, நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாடி என் கூட அப்படின்னு இழுக்கிறா. என்னது என்ன சொன்ன, நான் உன் பொண்ணா,
கேட்குறானா, நீ என் அம்மாவா? எதுக்காக 20 வருஷமா இந்த டிராமாவை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கும் எனக்கும் இனிமே ஒண்ணுமே இல்ல மாதிரி அதே இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்றா. இது பாருமா பாப்பா, நீ உங்க அம்மா கூட்டினு இங்கிருந்து போ, அதான் உனக்கு நல்லது அப்படின்னும் போது, நீ யாரு எனக்கு நல்லதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க சொந்த அம்மாவே அசிங்கமா பேசுது. ஹீரோயினுக்கு இவ எதுக்கு இவ்வளவு அக்கறை காட்டுறா அப்படின்னு டவுட் வருது. உன்ன மாதிரி கேவலமான பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. உன்னோட பொண்ணையே வந்துட்டு மாட்டை அடிக்கிறத விடவும் மோசமா அடிச்சு வச்சிருக்க. இந்த மாதிரி யாருமே கேவலமா ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க பெத்த பொண்ணை. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காரிய திட்டிக்கிட்டு இருக்கா இவ. கடுப்பானவ பிராண்டில் பலான்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. பெத்த தாயை என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? நானும் போனா போதுன்னு பாக்குறேன், ஆனா அம்மா கிட்டே இப்படிலாம் பேசுவியா அப்படின்னு சொல்றா. அப்ப நீ தான் அந்த வேலையை பண்ண இல்லையா? எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு என் பொண்ணு எங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களாவே வந்து ஹீரோயினை திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவும் வந்து ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கு தான், அந்த இன்ஜினியர் பொண்ணுக்கு தான் ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க இருந்து ஓடுறா. ஐயோ எதுவும் பண்ணிடாதமா, எல்லாம் வந்து உன் நல்லதுக்கு தான் பண்ண அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ வரான். ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ யாரை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதாவது ஹீரோட அம்மா கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்பாவும் போயிட்டாரு, உன்னோட அண்ணனும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். அவங்க அண்ணா வந்துட்டு ஒரு ஆர்மியில ஸ்பையா இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் என்ன வேலை செய்யறாரு என்ன ஏதுன்றது எதையுமே இந்த இன்ஜினியர் பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லை. இது என்னோட அண்ணா தான், அவன் லாஸ்ட் இயர் வந்து ஆர்மியில இருக்கும் போது இறந்து போயிட்டான், அதனாலதான் அவனை பத்தின எந்த டீட்டெயில்ஸும் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அவன் மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறா. ஐயோ என் பொண்ணு போறாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. ஆனா இவன் விடுவானா? நீ எங்கம்மா உன் பொண்ணு கிட்ட போற? அந்த பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும், நீ ஜெயிலுக்கு தான் இப்ப போகணும் அப்படின்னு சொல்றான். அதோட 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. பார்த்தா அவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. என்னன்னா ஹீரோயின் தான் வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சு. இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து அந்த பிசினஸ் மொத்தத்தையுமே இப்ப பாத்துக்கிறாங்க. சோ இதோடய இந்த ஹாப்பி எண்டிங்கோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.